மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற்ற விழாவை தொடர்ந்து இயந்திர கண்டுபிடிப்பாளர் ஜாகிர் ஹுசேன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய அரசின் ஒப்புதலோடு ரூபாய் 14 லட்சம் செலவில் இந்த தானியங்கி இயந்திரத்தை தயாரித்துள்ளதாகவும் விஞ்ஞானிகள் பரிந்துரைகளின்படி இந்த இயந்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த இயந்திரம் மூலம் சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகளை 85% சுத்திகரிக்க முடியும் என ஜாகிர் ஹுசேன் தெரிவித்தார். விழாவில் விஞ்ஞானி இப்ராஹிம், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி விஜயலட்சுமி உட்பட சாயப்பட்டறை உரிமையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழா புதிய கண்டுபிடிப்பு எந்திரம். இதனோட அம்சம் என்னன்னா, சிறு குறு நடுத்தர சாயப்பட்டறைகள் இருக்குங்கள, இது தான் வெளியிடக்கூடிய சாய நீரை ஒரு யுக்தியோட வெளியிட முடியாம, அவங்களுக்கு என்னன்னு அது வெளியிட தெரியாம இன்னைக்கு பல சாயப்பட்டறைகள் இடிக்கப்பட்டு தொடர்ந்து அவங்களுக்கு எந்தவித எலக்ட்ரிக்கல் மின் துண்டிப்பு எல்லாம் இருக்கு. இந்த கண்டுபிடிப்போட வழிகாட்டுதல் மத்திய அரசு இந்த கண்டுபிடிப்புக்கு மிஷினானுக்கு பணம் கொடுத்தது சயின்டிஸ்ட். மத்திய அரசு டிஎஸ்ஐஆர்ங்கிற ஒரு பிரிவு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இதுக்கு வழிகாட்டின ஒரு பூராமே சயின்டிஸ்ட். பூரா பெங்களூர் சிஎஸ்டிஆர்ஐ, கோயம்புத்தூரில் சிட்ரா. இந்திய அரசு நேற்று விஞ்ஞானிகளை அனுப்பி நேற்று 3 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இந்த மிஷினை இயக்கி பார்த்தாங்க. இந்த மிஷின் சிறு குறு சாயப்பட்டவைகளுக்கு ரொம்ப ஒரு அத்தியாவசியமான அவசியமாகவும் தேவையான விஷயம்.